ஓய் அப்பா கடவுளே, சத்தியமாக முடியல என்னால். இவ்வளோ கஷ்டத்துக்கு கொடுப்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொடுக்க வேணான்னு சொல்ல, ஏன்னா நான் மனிதன். அதனால் கஷ்டத்தை தொடர்ந்து கொடுக்காத தயவுசெய்து. நான் காலில் ஊந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படி இருக்குதுன்னா, தூக்கு மாட்டின்னு செத்து இல்லாமல் போல் இருக்குது என் வாழ்க்கை. இப்போ வெறுத்து போய் அப்படி இருக்கேன். என் மைண்டு எப்படிலாம் யோசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் செஞ்சிலேருந்து விழுப்புரத்துலேருந்து பண்ருட்டி போயிட்டு அப்படியே பூமி கட்டியில் போயிட்டு வானத்துக்கு மேலே போயிடலாம் போல் இருக்குது. அடி எத்தின்னு கூட பூமி நான் சொல்லிட்டு பார்க்குறேன். அதுபோல் மைண்டு யோசனையாக இருக்குது. ஒரு 2 நிமிஷமாச்சும் ரெஸ்ட்டு கொடு கடவுளே. நான் மனிதனாக இருக்க வச்சு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன். உன் காலில் ஊந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து. ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடு, சோதனை கொடு, எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் கொடு, நான் தாங்குறேன். கொஞ்சம் 2 நிமிஷம் ரெஸ்ட்டு தான் நான் கேட்குறேன். அதிகமாக நான் கேட்கல கடவுளே. ஏன்னா என் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நான் வெறுத்துட்டேன் வாழ்க்கையை. இதுக்கப்புறம் வாழற மாதிரி தெரியல. இன்னும் என்னென்ன நீ உன்னால் முடியுமோ கொடு, நான் எதுவும் சொல்லலை. காய்ஸ், மறக்காமல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிட்டு போங்க. இப்போ நான் வாழ்க்கை வெறுத்து போயிட்டு இருக்கேன். நான் உண்மையாக சொல்லிட்டு போங்க.